ஆர்கே நகர் தொகுதியில முதலமைச்சரை எதிர்த்து வேட்பாளரா நிக்கிறீங்க. தார்மீக அடிப்படையிலான போட்டின்னு இதை பாக்குறதா இல்ல கவன ஈர்ப்புன்னு பாக்குறதா? தார்மீக அடிப்படையிலான போட்டி தான் இது. ஆனா நிச்சயமா இது கவனத்தையும் ஈர்க்கும்னு நாங்க நினைக்கிறேன். கல்வியாளரா பல களப்பணிகளை நீங்க ஈடுபட்டிருக்கீங்க. ஆனா மக்கள் போராட்டங்கள்ல பெரிய அளவுக்கு ஈடுபடாத நீங்க எந்த அடிப்படையில வெற்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? மக்கள் போராட்டம்ங்கிறதுக்கு நீங்க விரிவான ஒரு அர்த்தம் கொடுக்க முடிஞ்சதுன்னா பல போராட்டங்கள்லயும் நான் இருந்திருக்கிறேன். ஆசிரியர் இயக்கங்கள்ல இருந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் போய் 12 நாள் இருந்திருக்கிறேன். அதனால பல போராட்டங்கள்ல நான் இருந்திருக்கிறேன். அதனால அந்த களம் எனக்கு புதிதல்ல. எலக்ட்ரல் எரினா அந்த தேர்தல் களம் தான் எனக்கு புதிதே ஒழிய மற்ற அரசியல் களம் எனக்கு பழகியதுதான். மக்கள் நல கூட்டணியோட பொது வேட்பாளரா திருமதி வசந்தி தேவி ஒரு ஒப்புக்கு நிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில்? அது நீங்க அவங்களை கேட்கணும். என்ன இப்போ ஒரு ஒப்புக்கு வச்சாங்களா இல்ல உண்மையான ஒரு போராட்டத்துக்காக வச்சாங்களாங்கிறது நீங்க அவங்களை கேட்கணும். என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. கடந்த 2002 தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவியா உங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா நியமிச்சாங்க. இப்ப அவங்களை எதிர்த்து நீங்க போட்டிடுறீங்க அப்படிங்கும் போது அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குது. இது நமக்கு எந்த பதவியை யார் கொடுக்கறாங்களோ அவர்களுக்கு நம்ம வாழ்க்கை பூராவும் லாயலிஸ்டா இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை. அவர்கள் ஒரு அரசினுடைய பிரதிநிதியாக கொடுக்கறாங்க. ஜெயலலிதாங்கிறவங்க எனக்கு கொடுக்கல, அரசினுடைய ஒரு பிரதிநிதி. அந்த அரசுங்கிற பெரிய அமைப்பு தன்னுடைய மக்களில யார் தகுதியானவர்கள்ங்கிறத பார்த்து அந்த பொறுப்புகளை கொடுக்கணும். அதுதான் அவங்க செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் ஜெயலலிதாவை மட்டும் எதிர்க்கிற ஒரு தேர்தலா என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் நினைக்கல. ஆர்கே நகர் தொகுதியில உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு மக்கள் முடிவு செய்யணும். நான் எப்படி முடிவு செய்ய முடியும்? நான் போய் என்ன செய்ய முடியும்னு என்னால தோணுதோ அதை நானும் என்னுடைய சேர்ந்து உழைக்கின்ற அனைத்து கட்சிகளும் அந்த கட்சியினுடைய உழைப்பாளர்களும் பிரதிநிதிகளும் எல்லாரும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.